இப்போ சம் பார்ப்போம். A random variable capital X has the following probability functions கொடுத்துருக்காங்க. Find the value of k, evaluate p of x less than 6, p of x greater than or equal to 6 and p of 0 less than x less than 5. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்காங்க, if p of x less than or equal to c is greater than 1 by 2 னா find the minimum value of c ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் k கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இஸ் 1 அந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு we know that by the probability mass function sum of the probability value is equal to sum of the probability value is equal to 1. அப்போ இதுல இருக்க எல்லா வேல்யூம் ஆட் பண்ணணும். இப்போ பொறுமையா உட்காந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுல கே ஸ்கொயர் டேர்மும் இருக்கு, கே டேர்மும் இருக்கு. கே ஸ்கொயர் டேர்ம் பாத்தீங்கன்னா 7k ஸ்கொயர் 2k ஸ்கொயர் 9k ஸ்கொயர் பிளஸ் 1k ஸ்கொயர்னா 10k ஸ்கொயர். அதுக்கப்புறம் கே டேர்ம் 3 5 8 9 about 9k plus 9k. அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து வேற எதுவுமே கிடையாது, ஈக்குவல் டு 1 அவ்வளவுதான். சரி, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கே கண்டுபிடிக்கணும்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 1 அண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 10k ஸ்கொயர் பிளஸ் 9k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? 10 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 10 மைனஸ் 10 எப்படி பிரிக்கலாம்னா 1 இன்ட்டு 10 10 பிளஸ் 9 வேணும்னா மைனஸ் இங்கே போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு பிளஸ் 9 கிடைக்கும். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்? 10k ஸ்கொயர் மைனஸ் கே பிளஸ் 10k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ காமன் டேர்ம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா கேவை வெளில எடுத்தீங்கன்னா 10k மைனஸ் 1, இது ரெண்டுத்துல இருந்தும் 1 தான் காமன் எடுக்க முடியும். ஸோ 10k மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டுத்துலையுமே 10k மைனஸ் 1 வெளியில எடுத்தோம்னா உள்ள வந்து k பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா கேவோட வேல்யூ இதுல 1/10 கிடைக்கும். இதுல கேவோட வேல்யூ மைனஸ் 1. கே மைனஸ் 1 கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி வரும். ஸோ நெகட்டிவ் ப்ராபபிலிட்டி நாட் பாசிபிள்ன்றனால கே ஈக்குவல் டு நெகட்டிவ் வேல்யூ நாட் அக்செப்டபிள். அப்போ கே வந்து 1/10 தான் பாசிபிள் வேல்யூ. ஸோ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சு போச்சு. சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா evaluate p of x less than 6 கேட்டிருக்காங்க. ஸோ p of x less than 6 கண்டுபிடிக்கணும். less than 6னா 6 விட கம்மி. 6 விட கம்மினா இதுல இருந்து வருது பாருங்க. 6 விட கம்மி 6 சேர்க்கக்கூடாது, 0 to 5 வரைக்கும் வரும். சரிங்களா? இது மாதிரி p of less than 6னால 0 1 2 3 4 5 6 சேர்க்காம போட்டாச்சு எல்லாத்தையும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா x equal to 0 அதுல என்ன இருக்கு பாருங்க. x equal to 0க்கு நேரம் இங்க இருக்கு 0 தான். 1க்கு நேரம் k, 2k, இது 2k, இது 4 3k, இது k ஸ்கொயர். இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ இதோட வேல்யூ 0. x equal to 1க்கு நேரம் k கொடுத்துருக்காங்க. x equal to 2க்கு நேரம் 2k கொடுத்துருந்தாங்க டேபிள்ல. 3க்கு நேரமும் 2k தான் கொடுத்துருந்தாங்க. 4க்கு நேரம் 3k, 5க்கு நேரம் k ஸ்கொயர் இருந்துச்சு. சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8k வரும். இது எல்லாத்தையும் 3k 5k 8k வருது. 8k பிளஸ் k ஸ்கொயர். பட் கேவோட வேல்யூ நம்ம 1/10 கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 8/10 பிளஸ் k ஸ்கொயர்னா 1/100. ஸோ எல்சிஎம் வந்து 100 எடுத்துங்க. 100 எடுத்தீங்கன்னா 80 பிளஸ் 1. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து 81/100 தான் p of x less than 6. சரி, அடுத்த கொஸ்டின் இதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா p of 0 less than x less than 5. 0க்கும் 5க்கும் நடுவில், ஆனா 0வும் சேர்க்கக்கூடாது 5யும் சேர்க்கக்கூடாது. அப்போ என்னென்ன வரும்? 0க்கும் 5க்கும் நடுவில் 1 1 2 3 4 மட்டும்தான் வரும். 1 2 3 4 மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் வரும் 1 to 4 வரைக்கும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ டேபிள்ல பாத்தீங்கன்னா x equal to 1க்கு நேரம் k இருந்தது, x equal to 2க்கு நேரம் 2k இருந்தது, x equal to 3க்கு நேரம் 2k இருந்தது, x equal to 4க்கு நேரம் 3k இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 8k வரும். 8kன்னு வருது நம்மளுக்கு. ஸோ 8k, பட் கேவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 1/10 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதோட வேல்யூ 8/10. ஸோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா கூட 4/5 அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து x greater than
greater than or equal to 6 கேட்டாங்க. இது ஒன்று விட்டுட்டோம். சரி, இப்போ x greater than or equal to 6 ஈக்குவல் டு இருக்கு. அப்ப என்ன வரும்? 6ம் 7ம் தான் வரும். சரிங்களா? ஸோ p of x greater than or equal to 6. பட் நீங்க 6ம் 7ம் போடலாம். அதுவும் ஒரு கரெக்டான ரூல் வழிதான். பட் இதுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்கு. ஒரு ப்ராபபிலிட்டியில் ஒரு முக்கியமான கண்டிஷன் கூட இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கு. p of x greater than or equal to a னா 1 minus p of x less than a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா ஏன் யூஸ் பண்றேன்னா, ஆல்ரெடி p of x less than 6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. less than 6 ஓட வேல்யூ 81/100 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அதை நேராவே 81/100 இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100ல 81 போச்சுன்னா 19 வரும். ஸோ 19/100 இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்க. நான் ஃபார்முலா இதில் இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருக்கேன். p of x greater than or equal to a ன்னு வந்தா 1 minus p of x less than a அப்படின்னு போடலாம். அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணேன். greater than or equal to 6னா 1 minus p of x less than 6ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி less than 6 நம்ம கண்டுபிடிச்சதுனால. இல்லை எனக்கு இது புரியலன்னா கூட நீங்க டைரக்டா டேபிள்ல இருந்து greater than 6னா greater than or equal to 6னா 6ம் 7 வச்சு கூட நம்ம போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சரி, இது முடிஞ்சிடுச்சு. இப்போ கடைசியா ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, p of x less than or equal to c ல greater than 1/2 ல find the minimum value of c. இதோட மீனிங் என்னன்றது கிளியரா கவனிங்க சொல்றேன். தேர்ட் இது கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, p of x is less than or equal to c is greater than 1/2 அப்படின்னா c யோட மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்னன்னா x லெஸ்னா அந்த டேபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமும் நம்ம எடுத்து எழுதணும். அந்த டேபிள் இங்க எடுத்து வச்சுக்கிறேன், அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல இந்த சியோட மினிமம் வேல்யூல எந்த மினிமம் வேல்யூல இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ greater than 1/2 கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா சி முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்னொன்னா செக் பண்ணணும். 0 வச்சு நம்ம இங்க செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒருவேளை இங்க சிக்கு 0 போட்டா என்ன ஆகும்னு பாருங்க. p of x less than or equal to 0. less than or equal to 0னா என்ன அர்த்தம் வரும்? 0 மட்டும்தான் இருக்கு. அதோட வேல்யூ என்னது? 0. அப்போ அது ஒன்றும் பண்ணாது. 0 வந்து greater than 1/2 கிடையாது. அதனால இப்போ அடுத்தது ஒரு 0 இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அடுத்து 1 செக் பண்ணணும். p of x less than or equal to 1. less than or equal to 1னா 1ம் 1 விட கம்மியான வேல்யூ. இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ 0 and k. 0 plus k. 0 plus k வந்து பாத்தீங்கன்னா k. பட் k ஓட வேல்யூ 1/10 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இந்த 1/10ம் greater than 2 கிடையாது. இது வந்து 2 விட greater than 1/2 கிடையாது. 1/2 விட சின்னது. அதனால நம்ம ப்ரொசீட் பண்ணணும். எது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும்னா ஸ்டில் இட் இஸ் greater than 1/2 வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணணும். இப்போ அடுத்தது 1 முடியல, அடுத்தது 2 செக் பண்ண போறேன். p of x less than or equal to 2. less than or equal to 2னா இந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணணும். இது 0, k, அடுத்தது 2k. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்னன்னா 2k plus k 3k. 3k, k ஓட வேல்யூ 1/10 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3/10. 3/10ம் greater than 1/2 கிடையாது. ஸோ we have to continue. அடுத்தது 3 வச்சு செக் பண்ண போறேன். 3 வச்சு செக் பண்ணீங்கன்னா 3ல இருந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 0, k, 2k, அடுத்ததும் 2k தான். 3க்கு நேரம் இருக்கிறது 2k தான். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2k 2k 4 plus 1 5k. பட் k ஓட வேல்யூ 1/2னால 5/10. இது வந்து 1/2ன்னு வருது. 1 equal to 1/2 தான் வந்திருக்கே தவிர எனக்கு greater than 1/2 வேணும். அதனால இதுவும் கிடையாது. அடுத்ததுக்கு நான் செக் பண்ண போறேன். p of x less than or equal to 4. 4க்கு செக் பண்ணா 4ல இருந்து இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது 0, k, 2k plus 2k, அடுத்தது வந்து 3k. இது எல்லாத்தையும் எழுதிதான் ஆட் பண்ண அவசியம் இல்லை. டேரக்டா ஆட் பண்ணும்போது அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5, 7, 8kன்னு வருது. பட் k ஓட வேல்யூ 1/10 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 8/10. 8/10ன்றது 4/5. இந்த 4/5 என்பது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1/2 விட பெருசு. greater than 1/2. சரிதானே? ஸோ இட் இஸ் greater than 1/2 இருக்கிறதுனால இது எல்லாமே சி தான். இதுக்கு மேல போற எல்லா வேல்யூமே greater than 1/2 தான் இருக்கும். அப்ப அந்த greater than 1/2 வருதுனால அதுல மினிமம் வேல்யூ 4 தான். அவங்க மினிமம் வேல்யூ ஆஃப் சி தான் கேட்டிருக்காங்க. ரிப்பீட் எல்லாம் கிளியரா கவனிங்க. இந்த இடத்துல இருந்து ஐ எம் கெட்டிங் greater than 1/2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு அடுத்தது நான் p of x less than or equal to 5 கண்டுபிடிச்சாலும் அதோட வேல்யூ greater than 1/2 தான் வரும்.
6 கண்டுபிடிச்சாலும் அதுவும் greater than 1/2 தான் வரும். அப்போ 4, 5, 6, 7 எல்லாத்துலயுமே greater than 1/2 தான் வரும். ஆனா அதுல மினிமம் வேல்யூ வந்து 4 தான். அதனால மினிமம் வேல்யூ ஆஃப் C is 4. சொல்லுங்க புரியுங்களா? Therefore, the minimum value of C is 4. That is C is equal to 4. Done. Summarize. அவ்வளவுதான்.